நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் நாள் மே மாதம் 1ஆம் தேதி, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, அகில உலகமே உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் நம்முடைய தாய் திரு அவையோடு இணைந்து வணக்க மாதத்தையும் நாம் தொடங்குகிறோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் வணக்கத்திற்குரிய மாதாவை, அன்னை மரியாளை, அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்கள் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையில், இந்த நாளில் ஆண்டு முழுவதும் ஒரு நலத்தால் முடிசூட்டுகின்றீர் என்ற இறை வார்த்தைக்கேற்ப இந்த மாதத்தினுடைய முதல் நாளில், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தாமே தன்னுடைய நலத்தினால், பேரிரக்கத்தினால், ஆசீர்வாதத்தினால் நமக்கு தேவையான எல்லா விதமான அந்த உடனிருப்பையும் பாதுகாப்பையும் இறைவன் தந்திரல வேண்டுமென இந்த நற்கருடைய ஆராதனையில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளில் மனிதன் உழைப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இந்த வேளையில் இன்றைக்கு உழைப்பு சுரண்டப்படுகிறது, இன்றைக்கு மனிதனுடைய உழைப்பு ஏமாற்றப்படுகிறது, அல்லது மனிதனுடைய உழைப்பை பயன்படுத்தி அப்படியே சக்கை போல தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து புனித யோசேப்பினுடைய திருவிழாவை, உழைப்பாளர்களின் பாதுகாவலராக புனித யோசேப்பு இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாம் நற்கருணை ஆராதனையில் இயேசுவே ஆண்டவரே, இமட்டுமாய் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காக, குறிப்பாக எங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானகத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இதோ இந்நேரம் வரை நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிற அந்த கடவுளை, உன்னதமான ஆண்டவரை நற்கருணை ஆராதனை பாடல் வழியாக போற்றி புகழ்ந்து ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே,
என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று நம் ஆண்டவர் சக்கரியா புத்தம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்ம கண்ணை யாராலையும் தொட முடியுமா? நிச்சயமா தொட முடியாது. உடனே கண்ணு மூடுது. ஒரு விரல் போகிறது, அந்த விரல் ஏதோ ஒரு பொருள் தொட போகின்ற பொழுது, தாக்கப் போகின்ற பொழுது கண்கள் இமைகள் அப்படியே கண்ணை மூடிக்கொள்கின்றன, பாதுகாத்துக் கொள்கின்றன. அதே போலதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வர்றார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே, ஆண்டவரே, இதோ என்னை நீர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வருவதற்காக தாயின் கருவில உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இனி வருகிற நாட்களிலும் நீர் எங்களை தாங்கி பிடிக்கிற உடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ரட்சித்தீரே கிருபையாள், காத்திரை தயவினாள், ரட்சித்தீரே கிருபையாள், காத்திரை தயவினாள், மீட்டிரே இரத்தத்தாள், தூக்கினீர் இரக்கத்தாள், மீட்டிரே இரத்தத்தாள், தூக்கினீர் இரக்கத்தாள். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என்மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. யோபு புத்தகத்துல அதிகாரம் 5 இறைவார்த்தை 11 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, தாழ்ந்தோரை இந்த உலகத்தின் பார்வையில நம்முடைய உழைப்பு சுரண்டப்பட்டு, நம்முடைய உழைப்பு ஏமாற்றப்பட்டு, ஒன்றும் பிழைப்பதற்கு லாய்க்கற்றவன் என்று நம்மளை ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், ஓரம் கட்டி இருக்கலாம், அப்படியே தாழ்த்தப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுதான். என்ன உன்னதமான வாக்குறுதி! அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். ஆகவே உங்கள் கண்ணீர் வீண் போகாது மகனே மகளே. இதோ நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய கடவுள், இதோ அழுவோரை காத்து உயர்த்தக்கூடிய கடவுள் நம்மத்தில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. ஆண்டவரே இயேசுவே, மனிதர் என்னை கைவிட்டாலும், என்னை உதாசீனப்படுத்தினாலும், தூக்கி எறிந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் தூக்கி எறிவதில்லை. ஆண்டவரே தெய்வமே, என்னை உயர்த்துவதற்காக, மேலிடத்தில் அமர்த்துவதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, என்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். இன்னாசை நாயகா, இனிய மணவாளா, இன்னாசை நாயகா, இனிய மணவாளா, எப்போது உன்முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உன்முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே,
நித்திய இல்லம் நோக்கி தொடர்கிறேனே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆளுமாலெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிக்கிற மகிமைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதரான கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்ன தவம் செய்தோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் எங்களை ஒவ்வொருவரையும் உடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக உயர்த்துகிறோம். உடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே மக்களை எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. இதோ அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். மாதத்தின் முதல் நாள், கடந்த மாதம் முழுவதுமாக, ஏப்ரல் மாதம் முழுவதுமாக, இது வந்து 2026 ஆண்டுல கடந்த 4 மாதங்கள் வெளியாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைத்து அப்படியே ஆண்டவர் கண்டு செலுத்துவோமா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன தவம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் எவ்வளவாய் என் மீது அன்பு செலுத்துவதற்காக, உம்முடைய பேரிரக்கத்தை காண்பிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எனக்கு வளமான வாழ்வை தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எல்லாரும் கரங்களை மேல் உயர்த்துங்க மக்களே. வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இவ்வளவா அன்பு செய்கிற கடவுள், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுள், நம்முடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறாரு. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, என்னை காப்பவரே நன்றி, எனக்கு வாழ்வு கொடுப்பவரே நன்றி, எம்மட்டுமா என்னை தாங்கி பிடிப்பவரே நன்றி, என் வாழ்வை கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொண்டவரே நன்றி. சொல்லுங்க மக்களே, இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை காண்பவரே, எனக்கு வாழ்வு தருபவரே, தாயின் கருவிலே உருவான அந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆண்டவரே என்னை தேற்றின உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் புகழுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இதோ வருகின்ற நாட்களில் நீர் எனக்கு செய்ய இருக்கிற உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நன்றி செலுத்துக மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த 2 அடிகளை மட்டும் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான், உம்மை நான் ஆராதிப்பேன். அந்த 2 வரிகளை மட்டும் சகோதரரோடு இணைந்து அப்படியே தாளம் இல்லாம ஒப்பு கொடுத்து நம்ம சேர்ந்து பாடுவோமா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம்
ஆராதிப்பேன் சேர்ந்து நான், பாடுவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. திருப்பாடல் 94 இறை வார்த்தை 17 இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில், இதோ தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆண்டவரே, பெற்றவர்கள் எங்களை மறந்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் எங்களை மறந்திருக்கலாம் ஆண்டவரே, நண்பர்கள் எங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய உடைய மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ ஆண்டவர் நம்மை நினைந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை நினையாதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக, மாதத்தினுடைய முதல் வெள்ளியில உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற அன்பை தியானிப்பதற்கு ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடியை ஒப்பு கொடுத்து ஆராதிப்பேன் நான் என்று நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். என் அடி சறுக்குகிறது என்று சொன்னபோது, ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என்று அதே திருப்பாடல் 94 இறைவார்த்தை 18 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சர்க்கல்கள், போராட்டங்கள், பொருளாதாரம் சார்ந்த தடைகள் ஆண்டவரே, இவெல்லாம் எப்படி பெரிய ஆள் ஆகிறான் என்று ஊர்க்காரர்கள் எங்களை குறித்து அவதூறு ஏளனமாக பேசிய அந்த நிகழ்வுகள், எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமே வெந்திரிக்கவே முடியாது என்று எங்களை குறித்து பலர் முன்பே கணிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் அடி சறுக்குகிற அந்த நேரத்தில் எல்லாம் உம்முடைய பேரன்பினால் எங்களை தாங்குகிற தாங்கின மேலான இரக்கத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சறுக்கின நேரங்களில் எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆம் ஆண்டவரே, என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை முத ஆறுதல் மகிழ்விக்கின்றது என்று நாங்கள் திருப்பாடல் 94 இறைவார்த்தை 19 வாசிக்கிறோம் தகப்பனே. அன்பாண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய உள்ளம் அப்படியே குத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. மனசுல பாரம், கவலை, யார்கிட்ட சொல்றேன்னு தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு இவங்க ஆறுதல் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் உறவுகளை தேடி போனோம் ஆண்டவரே. ஆனால் உறவுகள் எங்களை கைவிட்டுட்டாங்கப்பா. என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, ஏன் உனக்கு இதே பொழப்பா, என் வீட்டுக்கு வராத, என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லி எங்களை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க ஆண்டவரே. ஆறுதல் கொடுக்க வேண்டிய நபர்கள் ஆண்டவரே எங்களை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, இதோ நீர் என்னுடைய பாரங்களிலிருந்து விடுதலை தருவீர் என்று உம்மிடம் வந்தேன் ஆண்டவரே. உம்மிடம் நான் கூக்குரலிட்டேன் ஆண்டவரே. என் உள்ளம் தளர்ந்து போன நேரங்களில் எல்லாம் அன்பு தகப்பனே உம்மை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய அழுகுறலுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆறுதல் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஆறுதல் ஆண்டவரே. பெரும் மகிழ்வை, பெரும் நிறைவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, இவ்வளவாய் உம்முடைய அன்பை நினைத்து நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தெள்ளு பூச்சிக்கு ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட அன்பு என்று நான் நினைந்து பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, இதோ என்னுடைய துன்பத்தில் கவலைகள் பெருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, மனதில் கவலைகள் பெருகின்ற பொழுதெல்லாம் உம்முடைய ஆறுதலில் எங்களுக்கு மகிழ்வை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆறுதலை, விடுதலை நினைத்து, ஆசீர்வாதம் நினைத்து ஆராதிப்பேன் நான், உம்மை ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் என்று சொல்லி அப்படி எல்லாரும் கரங்களை எப்படி ஒப்பு கொடுத்து சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவர் எப்படி துதிப்போமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாள் எல்லாம்
ஆராதிப்பேன் நான். திருப்பாடல் 103 இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ பல நாட்கள் நாங்கள் குற்ற உணர்வோடு வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே. அந்த தவறுல வீழ்ந்து எழுந்து நாங்கள் மனமாற்றம் அடைந்து ஆண்டவரே ஊதாரி மைந்தனை போலவே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்புற வரலடையாளம் வழியாக தெய்வமே உம்முடைய பேரிரக்கத்தை உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய எல்லா விதமான குற்ற உணர்வில் இருந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த குற்ற உணர்வினால் நாங்கள் நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவது வழியாக என்னுடைய உடல் நோயிலிருந்து மன நோயிலிருந்து விடுதலை தருவதற்காக சுகம் தருவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, குற்ற உணர்விலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி, நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. இதோ ஆயுள் முழுவதும் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆம் ஆண்டவரே, அவர் உன் உயிரை படுகொலையினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழிவுறும் என்று நாங்கள் அதே திருப்பாடல் 103 வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் தெய்வமே உம்முடைய பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டுல கடந்த அந்த 4 மாசத்துல அன்பு தகப்பனே, எத்தனையோ பயணங்கள் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வாகனத்துல போயிருக்கிறோம், பேருந்துல போயிருக்கிறோம் ஆண்டவரே. இப்படி போகின்ற பொழுதெல்லாம் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அந்த விபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, ஆபத்திலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி தெய்வமே. எங்களுடைய வாழ்நாளின் நலன்களால் நிறைவுற செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அம்மா அப்பா கூட எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க சொல்படி கேட்கல அப்படின்னா தெய்வமே, இதோ அவங்க எங்களுக்கு சாபங்களை விடக்கூடிய ஒரு நிலை. அன்பு தகப்பனே, இதோ எப்படி யாக்கோபு அங்கு ஏசா அவருடைய அந்த ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசா மீதும் ஆண்டவரே அவருடைய தாய் தன்னுடைய மகன் யாக்கோபு மீது அன்பு கொண்டிருந்தாரோ, அதே போல எங்களுடைய பெற்றோருடைய அன்பும் ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவரே பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது தகப்பனே. ஆனால் உம்முடைய அன்பு என்று மாறாதது தகப்பனே. ஆண்டவரே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவரே மழையை பொழிய செய்யக்கூடிய கடவுள் ஆண்டவரே. எங்க அன்பெல்லாம் நிறைவானது இல்லை ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பு ஆள் பார்த்து செயல்படாதது ஆண்டவரே. எல்லாருக்கும் சமமான அன்பை கொடுக்கக்கூடியது உம்முடைய அன்பு ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த அன்பினால் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக, எங்களை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆராதித்து நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆம் ஆண்டவரே, படைப்பின் மணிமகுடமாக எங்களை நீர் படைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அந்த பகுத்தறியும் அந்த கொடையில எங்களுக்கு நீர் பங்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் சீராக்புத்தம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 4 முதல் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தீர். விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர்கள் அவர்களுக்கு அளித்தார். 6ஆவதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7ஆவது கொடையாக கொடுத்தார், வழங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான அன்பு சகோதரிகளே, இதோ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஜீவராசிகளையும் ஆள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக. அப்படி இந்த ஆளக்கூடிய அந்த ஞானத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சீராக்புத்தம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். 5 அறிவு மட்டுமல்ல, 6ஆவது அறிவு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவில் நமக்கு ஆண்டவர் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுளுடைய உருவிலும் சாயல் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் உழைப்பின் மணிமகுடமாக
அல்லது உழைப்பில் கடவுளுடைய பங்காளிகளாக நம்மை உருவாக்குகிற, நம்மை அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த மேலான அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, என்னுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அறிவுத்திறனில் எனக்கு பங்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சாயலும் உருவிலும் என்னை உண்டாக்கின உம்முடைய மேலான கிருபைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் புகழுகிறேன் ஆண்டவரே. உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கரங்களை மேலே உயர்த்தி ஆராதிப்பேன் நான் ஆயுள் முழுவதும் என்று சொல்லி பாடுவோமா? ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் இயேசுவே, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். மீண்டுமாக ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆமாண்டவரே, உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன். என் ஆயுள் முழுவதும் இவ்வளமே உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி செலுத்துங்க மக்களே. வேற எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மேற்கொள்ள இருக்கிற எல்லா திட்டங்கள், எல்லா காரியங்கள், பயணங்கள் எல்லாவற்றையும் இப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் பாதத்தில் எப்படி அன்னை மரியாள் உட்கார்ந்திருந்தாரோ, நல்லதொரு பங்கை தேர்ந்து கொண்டாரோ, அதே போல இன்றைக்கு நாம் எல்லாருமே நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, சிரசு முதல் பாதம் வரை எல்லா விதமான சிந்தனைகளையும் அப்படியே ஒருமுகப்படுத்தி ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, அகில உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய படைப்பின் பங்காளிகளாக எங்களை உருவாக்கின இந்த மேலான கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இந்த படைப்பை, இந்த பிரபஞ்சத்தை பேணி பாதுகாக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயற்கை வளங்களை சீரழிக்காமல், அழித்து விடாமல் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த இயற்கையை, இந்த நீர் படைத்த இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த உன்னதமான பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உழைப்பு சுரண்டப்படக்கூடியது அப்படி ஒப்புக் கொடுங்க. வெளிநாடுகளில் குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக போயிருக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய இந்த வேலையில் நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை. பணத்தை கட்டி, லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி அங்கே போய் அப்படியே ஒருவேளை சாப்பாட்டுக்கு அப்படியே அல்லல் படக்கூடிய ஒரு நிலை. ஏண்டா வீட்டை விட்டு வந்தோம், கடனை உடனே வாங்கி இப்படியெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்தோமே, நான் இங்கே நமக்கு தேவையான பாதுகாப்பு இல்லையே, நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் நல்லா படிச்சுட்டு தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அப்படியே ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுங்க மக்களே. இன்னும் என்னென்ன தேவைகள், நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், தடைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டவருடைய கருத்திற்குள் வந்து ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டவருடைய கருத்திற்குள் ஒப்புக் கொடுப்போம். அதே போல் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நேரத்தில் வந்து ஒப்புக் கொடுப்போம். இணைச்சட்ட புத்தகத்தில் அதிகாரம் 28 இப்படியாக வாசிக்கிறோம். உன் கருவின் கனியும், உன் நிலத்தின் பயனும், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், உன் மாடுகளின் கன்றுகளும், உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே
உழைப்பாளர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில், யோசேப்பினுடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதி நமக்கு நிறைவேறணும். உங்கள் கருவின் கனியும் உங்கள் நிலத்தின் பயனும் உங்கள் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். அதற்கடுத்து வரக்கூடிய வசனம், உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படணும், உங்கள் கூடைகள் நிரப்பப்படணும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். நீங்கள் போகிற இடங்கள், வருகிற பயணங்கள், மேற்கொள்கிற பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அப்படி ஒப்புக் கொடுங்க. உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உழைப்பில், தொழிலில் பல்வேறு விதமான போட்டி மனப்பான்மைகள் இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பிறர் பொறாமைப்படலாம், அல்லது நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை மேற்கொள்ளலாம். ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. இது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். ஆகவே எதிரி உங்களை வஞ்சிக்க முடியாது. அவர்கள் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்கிறாங்களோ, திட்டங்களை மேற்கொள்கிறார்களோ, எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்க. 7 வழியாய் ஓடிப்போ, உங்களை தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடுங்க மக்களே. நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்மறையான அந்த சூழல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் களஞ்சியங்களிலும் நீர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படணும் என்று சொல்லி வேண்டுங்க. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, பூவுலகில் மக்கள் இனத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். நம்மளை குறித்து பலர் அவதூறு பேசி இருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மளோட இருக்கிறதுனால நம்மளை குறித்து பலர் அஞ்சுவார்கள். ஆக இப்படி மேன்மையான வாக்குறுதிகளை ஆண்டவர் இன்றைய நாள் மக்கள் கொடுக்கிறார். இப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே இயேசுவே, இதோ என்னுடைய கருவின் கனியும் நிலத்தின் பயனும் ஆடுகளின் குட்டிகளும் மாடுகளின் கன்றுகளும் கன்றுகளின் ஈற்றுகளும் ஆண்டவரே ஆசி பெறக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். ஆண்டவரே தெய்வமே, இன்றைய நாளில் அகில உலகமே உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரே, அகில உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களையும் உழைப்பாளிகளையும் உடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ படைப்பின் சிகரமாக மணிமகுடமாக மனிதர்களாய் எங்களை நீர் படைத்திருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இது 5 அறிவு மட்டுமல்ல, 6வது அறிவை எங்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து ஆண்டவரே இது விளக்கக்கூடிய 7வது ஆண்டவரே இந்த கொடையும் எங்களுக்கு நிறைவாக தந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அந்த படைப்பில் எங்களை பங்காளிகளாக தந்து ஆண்டவரே தொடர்ந்து இந்த உலகை ஆண்டு நடத்தக்கூடிய அந்த உன்னதமான பொறுப்பினரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இது இந்த நாளில் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய உழைப்பினை நீர் கண்ணோக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தகைப்பனே, உன் உழைப்பு வீண் போகாது என்ற அந்த உன்னதமான அந்த வாக்குறுதி அவர்களுக்கு தந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெற்று உயர்வின் நிலத்தில் விழ நீ பாடுபடுவாய் என்று ஆண்டவரே ஆதாமுக்கு நீங்க சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நாங்க இதோ இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் நெற்று உயர்வின் நிலத்தில் விழ நாங்கள் பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, எழுச்சிக்காக, உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக, மாற்றத்திற்காக, இதோ எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உழைப்பு வீண் போகாதபடி, ஆண்டவரே எங்களுடைய வியர்வை வீண் போகாதபடி எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இது வந்து உலகில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை நம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஒரு பக்கம் உழைப்பு சுரண்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, இன்னொரு பக்கம் பணம் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடத்தில் அப்படியே குவிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அதிகாரம் குவிகிறது, பிள்ளை ஆண்டவரே பணம் குவிகிறது, ஆண்டவரே சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, எப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீதியை, நியாயத்தை செயல்படுத்தக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்கிற
அந்த உன்னதமான சூழலை, மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் தரும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் ஒவ்வொரு தொழிலாளியுடைய நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உழைப்பாளர்களுடைய ஆண்டவரே உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உழைப்பாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இதோ கரும்பு சாறு எப்படி சக்கையாக புளியப்படுகிறதோ, தூக்கி எறியப்படுகிறதோ, அதே போல உழைப்பாளருடைய உழைப்பு இப்படி சக்கையாக தூக்கி பிழியப்படுகிறது ஆண்டவரே. இவ்வளவுதான், இதுக்கு முன்னால வேலை செய்ய முடியாது என்று தூக்கி எறிகிறார்கள் ஆண்டவரே. பயன்படுத்தி விட்டு ஆண்டவரே உறிஞ்சி விட்டு, ஆற்றலை சக்தி எல்லாம் உறிஞ்சி விட்டு ஆண்டவரே, நேரத்தை எல்லாம் உறிஞ்சி விட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலை ஆண்டவரே. இப்படிப்பட்ட தொழிலாளர்கள், மனிதர்களுடைய வாழ்நாள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. இது போராட்டத்தோடு, உபத்திரவங்களோடு, தடைகளோடு வாழக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வும் அன்று கடினமான சூழல்கள் மாறும்படியாய் உம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் அன்பு தகப்பனே, இந்த குடும்பத்தினுடைய உழைப்பிற்காக, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ பிள்ளைகள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வார்களாக. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 28 நாங்கள் வாசிப்பது போல, நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனையும், உன் நிலத்தின் பயனும், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், உன் மாடுகளின் கன்றுகளும், உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடுமே என்ற இறைவார்த்தைக்கு நாங்க அன்பாண்டவரே. இதோ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா ஆண்டவரே தொழில் அடிப்படையில் அவர்கள் பாரபட்சம் காட்டாமல் ஆண்டவரே, அவர்களும் மதிப்புக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உன்னதமான சூழலை, ஆசீர்வாதத்தை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் மாவும் ஆண்டவரே உன் கூடையும் நிரப்பப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் என் பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே, பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்திற்காக ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை செய்கின்ற பொழுது ஆண்டவரே, வேலைக்காக பயணிக்கின்ற பொழுது அவருடைய பயணங்களை எல்லாம் கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுத்தருளும், நல்ல வருமானத்தை கொடுத்தருளும். எந்த விதமான பிணியும், தீங்கும், பொல்லாப்பும், விபத்தும், ஆபத்தும், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் ஆகிய அனைத்திலிருந்தும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ வணக்கம் மதத்தினுடைய முதல் நாளில் அன்னை மரியாளுடைய பரிந்துரை என்பது நாடுவோம். யோசேப்பினுடைய பரிந்துரை இன்றைக்கு அகில உலகமே தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில யோசேப்பினுடைய பரிந்துரையை நாடுவோம். இதோ நம் ஒவ்வொருவருக்காக என்றென்றும் பரிந்து பேசும்படியாய், அவர்களைப் போல நாமும் அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டிய அந்த பாக்கியத்தை, கடமை உணர்வோடு செயலாற்ற வேண்டிய அந்த நல் மனதினை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என தொடர்ந்து நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே, தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே, ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் நாள் மே மாதம் 1ஆம் தேதி. மே மாதம் 1ஆம் தேதினாவே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது புனித யோசேப்பு தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். காரல் மார்க்ஸ் சொல்கிறார், மனிதன் ஒவ்வொருவருமே தொழிலாளி என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் எல்லாருமே ஒரு தொழிலாளி. எப்படி தொழிலாளியாக மாறுகிறோம்? நம்ம வேலைகள் வழியாக கடவுளுடைய படைப்பு திட்டத்தில் பங்காளிகளாக மாறுகிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார், படைத்து அதை மனிதன்கிட்ட கொடுக்குறாரு, ஆண்டு நடத்துங்கள் என்று கொடுக்குறார். அப்போ உன்னதமான ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை நமக்கு ஆண்டவருக்கு தருகிறார். அப்போ இந்த வேளையில்
நாம் கடவுள் கொடுத்துக்கூடிய இந்த பொறுப்பினை சரிவர செய்கிறோமா? இந்த பிரபஞ்சத்தை, இந்த படைப்புகளை நாம் சரிவர பாதுகாக்கின்றோமா? அதே போல் கடவுள் எனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, உதாரணமாக நற்செய்தி வாசகத்தில் யோசேப்பு வந்து தச்சரின் மகள்வா என்று இயேசுவை குறித்து சொல்கிறாங்க. அப்போ தச்சு வேலை செய்யக்கூடியவராக யோசேப்பு இருக்கிறார். அது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அந்த வேலையில் ஒரு நேர்த்தியாக புனித யோசேப்பு செயல்பட்டதாக விவிலிய பாரம்பரியம், வரலாறு நமக்கு வந்து சொல்கிறது. அப்போ இந்த நாளில் நம்முடைய உழைப்பினை கடவுள் ஆசீர்வதிக்கணும். அதே போல் நிரந்தர வேலைவாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை, பொறுப்புகளை சரிவர செய்ய வேண்டிய அந்த ஆற்றலை, ஞானத்தை இறைவன் தந்திரல வேண்டுமென இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அகில உலகில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும், உரிமைகள் பாதுகாக்கப்படணும், மனிதர்களுடைய உழைப்பு ஏமாற்றப்படக்கூடாது, சுரண்டப்படக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு அப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பலியில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தை 26 தொடங்கி அதிகாரம் 2 இறை வார்த்தை 3 முடிய. கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் உலர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள்,
பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்ற முன்பே, இம்மண்ணும் தோன்ற முன்பே, கால காலமாயிருக்கின்றீரும் கட்டளையின் படி நடத்துகின்றீர். 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு சாமத்தை போன்றுள்ளது. ஆண்டவரே என் ஆண்டவரே, உம் ஊழியன் என் மீது இரக்கம் வையும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம். தேவனே திரும்பி வரும், என் மீது இரக்கம் வையும். காலை தோறும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழி தருளும். உமது மாட்சிமை விளங்கும், உமது அருள் எம்மில் தங்கிடுமே. உந்தன் தயவு எம்மில் நிறைந்திடுமே. ஆண்டவரே என் ஆண்டவரே, என் செயல்களில் எனக்கு ஜெயம் தாரும். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம்.
நீரே எங்களுக்கு புகழிடம். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவன் நம் மீட்பு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க உரையில் நான் சொன்னது போல இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி அகில உலகமே தொழிலாளரின் பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய விழாவினை நினைவு கூர்ந்து அக்களித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளில் படிக்கின்ற பொழுது நம்முடைய நண்பர்கள் அல்லது பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? இப்போ நம்முடைய உடன் பிடிக்கக்கூடிய சகாக்கள், வகுப்பு தோழர்கள், நண்பர்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒரு இன்ஜினியராக இருக்கிறாரு, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, மருத்துவராக இருக்கிறாங்க, லாயராக இருக்கிறாங்க என்று பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்போம். ஒரு சில பேர், எங்கள் அப்பா ஒரு விவசாயியாக இருக்கிறாங்க, அல்லது ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க, மென்வெட்டுதல் வேலை செய்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய, சமூகத்தால் பார்க்கப்படக்கூடிய அல்லது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சில வேலைகளை செய்கின்ற பொழுது அதை சொல்வதற்கு அவர்களுக்கு கூச்சமாக இருக்கும். அப்போது வேலைகள் மனிதனுடைய உழைப்பை யாரும் பார்ப்பதில்லை. அந்த மனிதன் உழைக்கிறானா, சுறுசுறுப்போட ஆர்வத்தோட இந்த சமூகத்தினுடைய தேவைக்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறானா என்பதை பொறுத்து யாரும் அக்கறை கொள்வதில்லை. மாறாக அவன் செய்கிற வேலையை கொண்டு மனிதனை தீர்ப்பிடக்கூடிய ஒரு சூழல், அல்லது மனிதனை அடியே தராசில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம்.
அந்த இடத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் வல்லமையோடு நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஊருக்காரங்கெல்லாம் வியந்து பார்க்குறாங்க, அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஊருக்காரவங்களுக்கு இல்லை. யாருப்பா, தச்சரின் மகன் தானே என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. தச்சரின் மகன் தானே, இப்போ தச்சனுக்கு என்ன தெரியும் என்கிற போக்கில் ஒரு விதமான முன்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை பார்க்கக்கூடிய அல்லது அணுகக்கூடிய ஒரு முறை. இப்போ அவருடைய நம்பிக்கையின்மை கண்டு ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யலை, அதாவது கடந்து போகக்கூடிய ஒரு சொல். இது நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு தொழிலாளர்களுடைய தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன, நம்ம ரொம்ப அழகாக தொடக்க நூலில் அதிகாரம் 2 இறை வார்த்தை 15 நாம் வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். சரிங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும், அப்போ இந்த உலகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஏதேன் தோட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கவும், அதே போல செம்மைப்படுத்தவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம குடியமர்த்தி இருக்கிறார். அப்போது பண்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் பலருக்கும் பல்வேறு விதமான கொடைகள், திறன்கள், ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறது. அதை கொண்டு இந்த கடவுளுடைய இந்த படைப்பாற்றலில் நம்ம எல்லாருமே பங்காளிகளாக மாறுகிறோம். கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு, ஆசீர்வாதத்தை கொண்டு. இப்போ உதாரணமாக நம்ம விடுதலை பயண புத்தகத்தில் வாசிக்கலாம். அங்கு 31வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை வரக்கூடிய அதில் ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேஸ் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறையாவியால் நிரப்பியுள்ளேன். பாருங்க, இப்போ கூடாரம் உண்டாக்குவது நீங்கள் வாஸ்து பார்க்கின்றது 31ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே எப்படி ஆண்டவர் பல நிலைகள் மக்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவுத்திறனை கொடுத்திருக்கிறாரு, ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. அதை தன்னுடைய இறையாவியல் எப்படி நிரப்புகிறார். எதற்காக நிரப்புகிறார் என்றால், இங்கு மக்களுக்கு அல்லது இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை கட்டி எழுப்புவதற்காக, பாதுகாப்பதற்காக, அல்லது இந்த செம்மைப்படுத்துவதற்காக கடவுள் இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த உழைப்பு என்பது நமக்கு எதை கொண்டு வருகிறது? கடவுளுடைய படைப்பாற்றலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை, அந்த சிந்தனை நமக்கு கொடுக்கிறது. அதை கடந்து இந்த உழைப்பு என்பது நமக்கான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம ஊர்களில், நம்முடைய குடும்பத்தில் பார்க்குறோம், ஒரு சில பேர் அரசு வேலையில் பணிபுரியலாம். ஒரு பொறியாளராகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ ஒரு மருத்துவராகவோ அவங்க பணிபுரியலாம். அப்போ ஊரில் பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அவரை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அடையாளம், எதை வைத்து அடையாளம் காட்டுவாங்க? இந்த இடத்துல வேலை பார்க்குறாரு இல்லையா, இந்த ஈபியில் வேலை பார்த்தார் இல்லையா, அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் இல்லையா, இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த வாத்தியார் இல்லையா. பாருங்க, இப்போ வேலை என்பது, உழைப்பு என்பது ஒருவருக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் உழைப்பு. அப்போ இன்றைக்கு தச்சருடைய மகன் அல்லவா, அது அவருக்கான ஒரு அடையாளம். இதில் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தரம் தாழ்த்தி பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கு சமூகத்தில் உழைப்பின் அடிப்படையில், வேலையின் அடிப்படையில் இது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மேலோங்கி இருக்கிறது. அதெல்லாம் அப்போ அந்த பார்வை தவறு, அந்த மனநிலைகள் தவறு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கென ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த தாளந்தை கொண்டு நீ நீதியோடும் நேர்மையோடும் அறநெறி சிந்தனையோட செயல்பட வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான சிந்தனையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். யாரையும் உழைப்பை கொண்டு தவறாக பேசிவிடக்கூடாது, தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். சமீபத்தில் படித்த ஒன்று, மனிதன் எப்படி நாம் தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடாது, அல்லது அடுத்தவங்களை எப்படி அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. திரைப்படத்துறையில் முன்னால் ஒரு காலகட்டத்தில் மிக உச்சத்தில் பிரபலமாக இருந்தவர் நடிகர் ராமராஜன். அவருக்கும் அவருடைய மனைவி நளினி, 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அப்போ பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய திருமண வாழ்வு, உங்களுடைய மனைவி குறித்து நீங்கள் சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அவர் ரொம்ப அழகாக பதில் கொடுக்கிறார். நடிகர் ராமராஜன் பதில் கொடுக்கிறார், என்னுடைய மனைவி, ஆகவே என்னுடைய மனைவி குறித்து பேசுவதற்கு நான் தவறாக பேசக்கூடாது, எனக்கு அதில் உரிமை இல்லை என்று கடந்து போகிறார். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வழக்கு, அது விவாகரத்து கிடைத்து விடுகிறது. இப்போ மீண்டுமாக நிருபர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, இப்போதாவது உங்களுடைய மனைவி நளினியை குறித்து
அல்லது உங்களுடைய திருமண வாழ்வை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்க என்று கேட்ட பொழுது ரொம்ப அழகா மீண்டுமாக பதில் கொடுக்கிறார். இப்போ ஒரு காலத்தில் அவருடைய மனைவியாக இருந்தாங்க, அவரை குறித்து எனக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை, ஆனால் இன்றைக்கு எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. ஆகவே அவங்க யாரோ நான் யாரோ, ஒரு பெண்ணை, தனிப்பட்ட பெண்ணை குறித்து விமர்சிப்பதற்கு, விமர்சனம் செய்வதற்கு, அல்ல தரம் தாழ்த்தி பேசுவதற்கு எனக்கு எந்த முகாந்திரம் உரிமையும் இல்லை என்று பதில் கொடுத்து விட்டு நகர்ந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ தொழில் அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார்? நுணுக்கமாக செயல்படுகிறாரா, அர்ப்பண உணர்வோடு செயல்படுகிறாரா, சாமர்த்தியமாக செயல்படுகிறாரா, ஏதாவது திறமையோடு செயல்படுகிறாரா? அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இவன் இப்படிதான், இந்த வேலை பார்க்குறவங்க இந்த வேலை பார்க்குறவங்க இப்படி தான் இருப்பாங்க என்று தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடிய மனநிலை நம்ம தவிர்க்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அல்லது திருவிழா வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த உழைப்பு என்பது, உழைப்பில் கடவுளுடைய படைப்பாற்றலில் நாம் பங்கெடுக்கின்றோம். அதை கடந்து இந்த உழைப்பில் நாம் கடவுளுடைய படைப்பாளிகள் பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த உழைப்பில் யாரையும் நாம் தரம் தாழ்த்தி பார்க்க கூடாது. அனைவரையும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா சமமாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அப்ப அந்த உழைப்பில் நம்ம உழைப்பின் வழியாக நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உழைப்பு எதை நோக்கி அழைத்து செல்லணும் அப்படின்னா கடவுளுடைய இறையருளை பெற்று செல்ல அழைப்பு வேண்டும். ஆனால் பல நேரங்களில் இந்த உழைப்பு நமக்கு சலிப்பு ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு பாருங்க, உழைப்பு சுரண்டப்படுகிறது, உழைப்பு ஏமாற்றப்படுகிறது, உழைப்பு பாராட்டப்படுகிறது. இந்த மூன்று நிலைகள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில பேருடைய உழைப்பு, நான் இதை ஜபத்தில் சொன்னது போல, அப்படியே கரும்பு சக்கை எப்படி நம்ம பிழிக்கிறோமோ, சாரை எடுத்து விட்டு கரும்பு சக்கையை இப்படி தூக்கி போடுறோமோ, அதே போல இன்றைக்கு மனிதருடைய உழைப்பு அப்படியே திடீர்னு என்ன செய்யறாங்க, 2 மாசம் 3 மாசம் தான், அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய முடியாது அப்படி நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப எங்க போக, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் வாழ்வை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ இன்றைக்கு போட்டி மனப்பான்மை, போட்டி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி வாழக்கூடிய இந்த உலகத்துல அப்போ உழைப்பு சுரண்டப்படக்கூடாது, தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, தூக்கி எரியப்பட்டு விடக்கூடாது. மாறாக அந்த உழைப்பு மதிக்கப்படணும். அந்த உழைப்பு கடவுளை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும், இறையருளை பெற்று செல்ல வேண்டும். அதில் சலிப்பு நமக்கு வந்துவிடக் கூடாது. இந்த உழைப்பை நாம பல நேரங்களில் சாபமா பார்க்கிறோம். ஏன்? ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு, நெற்றிவேர் நிலத்தில் உள்ள பாடுபடணும் அப்படின்னு சொல்லி தொடக்க நூல் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். ஆகவே இது சாபமாக பார்க்கப்பட்டாலும் இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த உழைப்பு வழியாக ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக இதுல நமக்கு சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம சபை உரையாளர் புத்தகத்தில் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை இப்படியாக வாசிக்கிறோம். நான் இவ்வுலகில் எவற்றையெல்லாம் செய்து முடிக்க உழைத்தேனோ அவற்றின் மீதெல்லாம் வெறுப்பு கொண்டேன். ஏனெனில் அவற்றை எனக்கு பின் வருகிறவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் ஞானமுள்ளவர்களாய் இருக்கலாம், மதிகேடராய் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? எத்தகையவராய் இருப்பினும் நான் இவ்வுலகில் ஞானத்தோடு உழைத்து அடைந்த பயன்களுக்கெல்லாம் அவர்கள் உரிமையாளர் ஆவர். என் உழைப்பு வீணே, நான் உலகில் செய்த எல்லா முயற்சிக்காக மனமுடைந்து போனேன். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை எதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பு மீனே, இது பெரிய அநீதி. அவர்கள் உலகில் அவர்கள் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவருக்கு மனதிற்கு அமைதி இல்லை, எல்லாம் மீனே என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு விதமான சலிப்புத்தன்மை வருகிறது. ஞானத்தோட அறிவோட புத்தி கூர்மையோட ஒரு உழைக்கிறார். அந்த உழைத்து சேர்த்த சுத்த பிறருக்கு விட்டு செல்றோம். இது யதார்த்தம், இது யதார்த்தம். இதில் நான் ஏன் உழைக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கேள்வி கேட்டு சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது. எப்படி இந்த தாளந்து ஓமையில பார்க்கிறோம் அல்லவா, அங்கே 10 தாளந்து 5 தாளந்து 1 தாளந்து பெற்றவன், அந்த 1 தாளந்து பெற்றவன் அப்படியே முடிச்சு மண்ணுக்குள்ள போட்டான் இல்லையா, அதை வட்டிக்கடையில் கொடுத்திருந்தா கூட ஒரு தொகை கிடைச்சிருக்கும் என்று சொல்லி அங்கு அந்த நிலத்தின் உரிமையாளர் தாளந்து கொடுத்தவர் திரும்பி கணக்கு கேட்கின்ற பொழுது அவன் எப்படி அவரது பொறுப்பற்றவனாக பதில் சொல்கிறானோ, அங்கு கடும் கோபத்திற்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறானோ, அதே போல இன்றைய நாள் ஆண்டவர் சொல்றாரு, இது யதார்த்தம், நியதி.
இதுல நீ வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்ப உழைப்பில் உனக்கு சலிப்பு வந்து விடக்கூடாது. உழைப்புல உனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா சோறு வந்து விடக்கூடாது, சோம்பேறித்தனம் வந்து விடக்கூடாது. உனக்கு திடன் இருக்கிறவரை, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உடல் நலம் இருக்கிறவரை, ஆற்றல் இருக்கிறவரை, இந்த உலகத்தினுடைய சமூகத்தினுடைய நலனுக்காக, மாற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக நம்ம உழைக்க வேண்டும். நான் ஏன் உழைக்கணும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துருச்சு. நாமளும் வளரல, இந்த சமூகத்தையும் வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம அழைத்து செல்லவில்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அனைத்து தொழிலாளர்களுடைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவர் முன்வைக்கக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். நான் இந்த உலகத்தை பேணி பாதுகாக்க உங்களை நான் அழைத்திருக்கிறேன், உண்டாக்கி இருக்கிறேன். அதில் நீங்கள் நீதியோடு செயல்படுங்க, அறநெறியோடு செயல்படுங்க. உங்கள் வேலையில் தொந்தரவு வரும், எதுவும் வீணென்று நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் முடங்கி போய்விடக்கூடாது. எப்படி என்னுடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு அவங்க ரொம்ப அழகா அர்ப்பண உணர்வோட யாரையும் தாழ்வாக பார்க்காம உழைப்பை நோக்கியே அவர் நகர்ந்தாரோ, தன்னுடைய உழைப்புல கண்ணும் கருத்துமாக இருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாக எல்லா நேரமும் திடன் இருக்கிறவரை உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு உன்னதமான சிந்தனை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யோசேப்பை குறித்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது தந்தையின் இதயத்தோடு என்கிற அந்த சுற்றுமடல்ல யோசேப்பு அந்த ஆண்டுல ரொம்ப அழகா சொல்றாரு. யோசேப்பு அவர் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சரிங்களா? அது மட்டுமல்ல, யோசேப்பு உழைக்கிற தந்தையனை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது தன்னுடைய உழைப்பின் வழியாக தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், தன் மகனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், தன் மனைவியுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். அதை கடந்து அவர் புத்தி கூர்மை உடையவராக, நுணுக்கம் உடையவராக, அதே போல திறமை வாய்ந்தவராக இருந்தார் என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அழகா யோசிப்பு குறித்து குறிப்பிடுகிறார். அப்ப இன்றைக்கு நாம கடினப்பட்டு உழைக்கிறோம். கடினப்பட்டு உழைப்பதனால நமக்கு பலன் கிடைத்து விடாது. மாறாக அதுல கொஞ்சம் புத்தி கூர்மையோட, நுணுக்கத்தோட, அறிவு தெளிவோட உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உழைப்பு வீண் போகாது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்போம். உழைப்பை கொண்டு, ஒருத்தருடைய வேலையை கொண்டு யாரையும் தாழ்வாக பார்க்க வேண்டாம். அதை கடந்து எல்லா நாளும் நமக்கு திடன் இருக்கிறவரை, உழைக்கக்கூடிய அந்த நல்ல மனதினை, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைக்கக்கூடிய நல்ல மனதினை, சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய அந்த நல்ல மனதினை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு கடவுளுடைய படைப்பாற்றலில் நல்ல பங்கெடுக்கக்கூடிய பங்காளிகளாக வாழ ஆண்டவரே எனக்கு தேவையான அந்த பொறுப்புணர்வையும் கடமை உணர்வையும் அர்ப்பண உணர்வையும் தாரும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும், மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். மனிதம் எங்கும் மலர வேண்டி பலியாய் தருகின்றோம். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும், மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்களும் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் உரையும் காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. லீலி மலரே, அமைதி நிலவே, தூய வள
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் சோசை தந்தையே, வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் கோவில் புனிதரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. உழைக்கும் மக்கள் யாவர்க்கும் பாதுகாவல் நீரன்றோ, படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உற்ற துணையும் நீரன்றோ. நீதிமானாய் நாங்கள் உம்மை போல் விளங்க செய்திடுவாய், உழைப்பால் உயரும் தூய மனதை எமக்கு வழங்கிடுவாய். லீலி மலரே அமைதி நிலவே எங்கள் காவலரே, லீலி மலரே அமைதி நிலவே எங்கள் காவலரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.